அடிக்க போறியா? அவனாதான் வந்து மாட்டிக்கிட்டான். விசாரணையில எங்க என்ன சந்தேகப்பட்டுருவாங்களோன்னு பயந்து நான் பைத்தியக்கார மாதிரி நடிக்க ஆரம்பிச்சேன். காளி ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான்னு கேள்விப்பட்ட உடனே நிரந்தரமா பைத்தியக்காரனா நடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. அநியாயமா ஒரு நிரபராதிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க. அவன் தங்கச்சியை அனாதை ஆக்கிட்டீங்க. இந்த ஊர்ல என்ன நியாயம் இருக்கு, என்ன தர்மம் இருக்கு சொல்லுங்க? ஏன் பேசாம இருக்கீங்க? நாச்சியாரம்மா, மருது புள்ள மூலமா குற்றவாளியை காமிச்சு கொடுத்துட்ட. நீ இருக்கிற பூமியில இப்படி ஒண்ணு நடந்து போச்சு. தாயே, நீதான் எங்களை காப்பாத்தணும்மா. எதுவும் பண்ணாத. எல்லாத்துக்கும் சாமி இருக்கு, நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. இந்த ஊருக்கு நீ நல்லது பண்ணியிருக்க. அதுக்காக உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீ யாருங்கிறத கூடிய சீக்கிரம் இந்த ஊருக்கு காட்டுறேன். நீ அழுதுகிட்டே இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. தூக்கு தண்டனை கைதிய கடைசி நேரத்துல கூட காப்பாத்துறதுக்கு நிறைய வழி இருக்கு. உன் அண்ணன் நிச்சயம் திரும்பி வந்துருவான். வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. எங்க அண்ணன் வர மாட்டாரு, எங்க அண்ணன் வரவே மாட்டாரு. அவருக்கு இந்த ஊர் மேல அவ்வளவு வெறுப்பு. எங்க அண்ணன் வராது. இந்த பொட்டச்சிகளை இப்படித்தான் எதுக்கு எடுத்தாலும் அழுவாளுங்க. அப்போ நீ ஆக வேண்டிய காரியத்தை கவனி, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாப்பு ஏண்டி
தப்பு பண்ணவன் பைத்தியமா நடிச்சு நம்மளையெல்லாம் பைத்தியக்காரன் ஆக்கிட்டான். முள்ளிமலை சரித்திரத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் இதுவரை நடந்ததே இல்ல. என் மனசுக்கு என்னமோ இது ஒரு பெரிய பூகம்பத்துக்கு ஆரம்ப அறிகுறி மாதிரி தெரியுது. நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருங்க. அங்க பொண்ணு தாய்க்கும் தேவர் பேரனுக்கும் கல்யாணமே நடக்க போகுது. ஹேய், அவன் அண்ணன் காளி இல்லாம ஒரு கல்யாணம் இது நடக்குங்கிற? நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்துற மாதிரி கல்யாணத்தையும் பிரமாதமா நடத்திடுங்க. யாரும் இல்லாத பொண்ணுக்கு ஊருதான் உறவு. அதுக்குள்ள காளி வந்துருவானான்னு பாப்போம். அங்கம்மா, உண்மையான குற்றவாளி கிடைச்சிட்டாங்கிறதையும், இன்னைக்கு காளியோட தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தங்கிறதையும், நாளைக்கு கல்யாணம்ங்கிற விஷயத்தையும் 2 நாளைக்கு முன்னாலே எல்லா பேப்பர்லயும் வந்துருச்சு. அதனால எப்படியும் காளி எந்த மூலையில இருந்தாலும் கண்டிப்பா வந்துருவான். எனக்கு என்னமோ அவன் வருவான்னு தோணல. என்ன தலையாரி, நல்ல நாள் அதுமா நல்ல வார்த்தையை பேசக்கூடாது. அவன் எப்பவும் இடக்காரவே பேசிக்கிட்டு இருப்பான். நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்கய்யா, போங்க போங்க. சரி வாங்க. சாப்பாடு உண்டா? ஏன்டா அப்புறம் சாப்பிட போலாம். அதென்ன காளி திரும்பி வரமாட்டான்னு அவ்வளவு உறுதியா சொல்ற? காளிய குழி தோண்டி போதிச்சிட்டோங்கிற நம்பிக்கையில பேசுறியா? கரெக்டா? பிரதர், என்ன தேடுறீங்க? காளியோட பாடி அங்க கிடைக்காது. உன்னை புத்திசாலின்னு நினைச்சேன்பா. காளியோட பாடிய புதைச்ச ஓகே, அதோட ரத்தக்கார படிஞ்ச உன்னோட பெட்ஷீட்டையுமா சேர்த்து புதைப்ப? மேலே ஏறி வா. வா. என்ன பாக்குற? காளி கொலையில இதுக்கு மேல நீ அக்கறை எடுத்த, இந்த குழி உனக்கே சொந்தமாயிடும். என் வருங்கால மனைவியோட அண்ணன் கொலையில இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட கடமை. அதுக்கப்புறம் இந்த குழி உனக்கு சொந்தமா எனக்கு சொந்தமான்னு பாத்துக்கலாம்.
முகூர்த்தத்துக்கு முன்னாடி இவ அண்ணனை வந்து சேர்ந்துட்டான்னா ரொம்ப நல்லா இருக்கும். பொண்ணு தாயி, என்னம்மா இது? நல்ல நாள் அதுவுமா, கண்ணு கலங்க கூடாதுமா. என்னப்பா முகூர்த்த வேலை நெருங்கிட்டு இருக்கு, மாப்பிள்ளைய இன்னும் காணோம். பாத்துட்டு வரேன் ஆளையும் காணும். இத வந்துட்டானே. ஆரோக்கியம் சீக்கிரம் ஐயா. என்னப்பா மாப்பிள்ளை பங்களாவில பாத்தியா? அத சொல்லத்தாங்க ஓடியாங்க. என்ன? நேத்தி ராத்திரில இருந்து முதலாளிய காணுமா. பீட்டர் பேய் அடிச்ச மாதிரி உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ளைய காணலையா? ஊருக்குள்ள போலீஸ் வருது, போலீஸ் வருது, சொன்னா கேளுங்க, போலீஸ் வந்துட்டு இருக்கு. ஐயோ போலீஸ் வண்டி வருது, ஐயோ போலீஸ் வண்டி வருது. தேவர் பேரனேதான். ஏன்பா இப்படி ஒரு வேஷத்தை போட்டு எங்களை ஏமாத்தின நீ? எல்லாரும் ஆத்திரப்படாம கவனமா கேளுங்க. உங்க ஊர் கட்டுப்பாட்டை மீறிட்ட நீங்க எல்லாம் உணர்ச்சி வசப்படுறீங்க. ஆனா என்னைக்கு அப்பாவியான காளி மேல குற்றம் சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பி தர்மத்தோட கண்ணை கட்டினீங்களோ அன்னைக்கே காக்கி சட்டையும் பூட்ஸ் காலம் இந்த ஊருக்குள்ள வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு. செய்யாத குற்றத்துக்காக தூக்கு தண்டனை ஏத்துக்க காளி தயாரா இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் தப்பிச்சு போய் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவனை பழி வாங்குவேன்னு கூட இருந்த கைதிங்க கிட்ட அவன் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தான். அவன் சொன்ன மாதிரியே ஒரு நாள் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தான். இந்த விஷயத்தை முறைப்படி உங்ககிட்ட நாங்க தெரியப்படுத்தணும். ஆனா உங்ககிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் கிடைக்கல. காளி தலைமறைவா இருந்தாலும் பழி வாங்கறதுக்காகவோ தன் உயிருக்குயிரான தங்கச்சியை சந்திக்கிறதுக்காகவோ இங்க நிச்சயம் திரும்பி வருவான்னு நாங்க நம்பணும். அதனால தேவரோட உதவியோட தேவர் பேரனா இந்த ஊருக்குள்ள நான் வந்தேன். வந்த கொஞ்ச நாட்கள்லயே காளி நிரபராதிங்கிறது உறுதிப்படுத்திக்கிட்டேன். அப்போ உண்மையான குற்றவாளி யார்? எங்களோட சந்தேக லிஸ்ட்ல இருந்தது அசல் ஒரு மைனர், இந்த மாமு, ஊர் தலையாரி, பைத்தியம், இன்னும் சில ஆட்கள். கடைசியில பைத்தியம் தான் உண்மையான குற்றவாளிங்கிறது இங்க நிரூபணம் ஆயிருச்சு. அதை கண்டுபிடிக்க உதவியா இருந்தவங்க ஏட்டோட சம்சாரம் இந்த காமாட்சி அம்மா தான். வேப்பிலை எடுத்துக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடினாங்க? என்ன ஆட்டம்? பித்தலாட்டம். சும்மா இருக்கியா? உண்மையான சாமி மாதிரி பிரமாதமா ஆடினாங்க. பல நாள் ஆகியும் காளி திரும்பி வரவே இல்லை. அப்ப அவனுக்கு என்னாச்சு? ஒருவேளை காளி கொலை செய்யப்பட்டிருக்கலாமோ அப்படின்னு நாங்க சந்தேகப்பட்டோம். அந்த கொலையை செஞ்சது யாருங்கிறத சில தடயங்களை வச்சு நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம். இதுவரைக்கும் குற்றவாளிகளை போலீஸ் கிட்ட நீங்களே தான் ஒப்படைச்சிருக்கீங்க. அந்த கட்டுப்பாடு இனியும் நீடிக்கணும்னா நான் 1, 2, 3 என்றதுக்குள்ள குற்றவாளி தானா வந்து சரணடையணும். அதுதான் எனக்கும் நல்லது, இந்த ஊருக்கு நல்லது. 1, 2, 3.
நீ இந்த ஊருக்கு காவலனா இருக்கலாம், ஆனா ஒரு குற்றவாளிக்கு காவலனா இருக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் கொலை பண்ணேன். நிச்சயமா நீ பண்ணல. நான் தான் கொலை பண்ணேன். எதனால? எனக்கு அவனை பிடிக்கல. ஏன் பிடிக்கல? எனக்கு அவனுக்கும் விரோதம். என்ன விரோதம்? ஏகப்பட்ட விரோதம். அதான் என்ன விரோதம் சொல்லு. அதான் சொல்லிட்டேனே, ஏகப்பட்ட விரோதம் சொல்லு. ஐயா, ஐயா சொல்லு. ஐயா, நான் தான் கொலை பண்ணேன். என்ன கைது பண்ணுங்க ஐயா. நீங்க சொல்லுங்க ஐயா, என்ன கைது பண்ண சொல்லுங்க ஐயா. நான் தான் கொலை பண்ணேன். நான் தான் கொலை பண்ணேன். நான் தான் கொலை பண்ணேன். நான் தான் கொலைகாரன். நான் தான் கொலைகாரன். நான் தான் கொலைகாரன். அவர் இல்ல, அவர் கொலை பண்ணல. அவளை பேச விடு. சத்தம் போடாத. எந்த நேரத்தில் போலீஸ் தேடி வரலாம். அதுக்குள்ள காரியத்தை முடிச்சிட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாம். போலாம். என்னது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. செய்யாத குற்றத்துக்காக இந்த ஊர்க்காரங்க சாட்சி சொல்லி எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. உண்மையை எட்டு பிரிச்சுட்டாங்க. இப்ப உண்மையிலேயே ஒரு குற்றம் செய்ய போறேன். ஆனா சாட்சி சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்ற? தண்ணீர் தொட்டியில இந்த விஷத்தை கலக்க போறேன். விடிச்சதும் ஒவ்வொருத்தரும் இந்த தண்ணியை குடிச்சிட்டு துடி துடிச்சு சாகணும். இந்த ஊரே சுடுவாராகணும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எதிரா இருந்ததுக்கு ஊர் என்னென்ன பண்ணோம்? அப்ப இந்த ஊர் ஜனங்களுக்கு புத்தி எங்க போச்சு? அண்ணே, கொலைக்காரன்னு பழி சுமத்தி ஒன்னு ஜெயிலுக்கு அனுப்பிச்சாலும் இந்த ஊர் ஜனங்க என்ன கொலைக்கார தங்கச்சின்னு ஒதுக்கலையே. நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். அண்ணே, ஐயோ. வேண்டண்ணே. அண்ணே, அண்ணே நில்லுண்ணே. அண்ணே, அண்ணே நான் சொல்றேன் கேளுண்ணே. அண்ணே, தயவு செஞ்சு இந்த பாவத்தை செய்யாதுங்க. வேண்டண்ணே. அண்ணே, அண்ணே, அண்ணே நான் சொல்றதை கேளுண்ணே. அண்ணே, வேண்டண்ணே. அண்ணே நில்லுண்ணே, வேண்டண்ணே. அண்ணே நான் சொல்றதை கேளு. அண்ணே, அண்ணே, வேண்டண்ணே நான் சொல்றதை கேளுங்க. அண்ணே, நில்லுண்ணே. அண்ணே, அண்ணே, வேண்டண்ணே. உறுதி. அண்ணே இந்த பாவத்தை செய்யாதண்ணே. உறுதி, இங்க போறியா இல்லையா? உறுதி, புரிய. உறுதி, புரிய. உறுதி, உறுதி. உறுதி, உறுதி, இடமாயிடுச்சு. உறுதி, உறுதி, இழு. உறுதி, 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 வாயண்டி, என்ன தடுக்காத. உன்னை பொறுத்தளவுல நீ நிரபராதி. ஊரை பொறுத்தளவுல நீ கொலைகார. இப்ப ஜெயில தப்பிச்சு வந்து இந்த தண்ணியில விஷத்தை கலந்து ஏன்டா பைத்தியக்காரனா பாக்குறேன்? ஆமா, நான் பைத்தியக்காரன் தான். செய்யாத தப்புக்காக இந்த ஊர்க்காரங்க என்ன தண்டனை வாங்கி கொடுத்தாங்களோ அதே தண்டனை தான் இப்ப நான் செய்ய போற தப்புக்கும். ஏன் தலையெழுத்த இந்த தலையரால மாத்தவே முடியாது. எது நல்லது கெட்டதுன்னு என்னால யோசிக்க முடியாது. தயவு செஞ்சு நீ தடுக்காத. தடுக்க வேண்டியது ஒரு தலையாருடைய கடமை. முடிஞ்சா உன் முடிவை நீ மாத்திக்க. மாயண்டி, என்ன மிருகமாக்காத. நான் உயிரோட இருக்கிற வரை இந்த ஊர் ஜனங்களை நான் சாக விட மாட்டேன். இதுதான் உன் முடிவுன்னா என் பொணத்து மேல நடந்துதான் நீ போகணும். இந்தா.
பொண்ணு தாயே அழாதம்மா. உன் விருப்பப்படியே இந்த பாவத்தை செய்யாம நான் போறேம்மா. என் ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணுமா, சந்தோஷமா வாழணுமா. நீ கொலகாரி இல்ல, இந்த ஊரையே காப்பாத்தின குலதெய்வமா. தெய்வங்கள் என்னைக்கும் சாவக்கூடாது. உங்க அண்ணனுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ என்னைக்குமே சந்தோஷமா வாழணுமா. ஊருக்கு காவலனா இருந்து ஒரு தலையாரி செய்ய வேண்டிய கடமைய நீ செஞ்சிட்டமா. உன்னை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. காளியோட விரல் நகத்துல இருந்த தலைமுடியும் கொலை நடந்த இடத்துல இருந்த உடைஞ்ச கண்ணாடி வளையல் துண்டுகளையும் வச்சு ஒரு பொண்ணுதான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும்னு நான் சந்தேகப்பட்டேன். அது ஊர்ஜிதப்படுத்த மாதிரி இந்த ஊரே காளி நிச்சயம் திரும்பி வருவான்னு சொல்லிட்டு இருந்தப்ப தலையாரியும் பொண்ணு தாயும் மட்டும்தான் அவன் நிச்சயம் திரும்பி வரமாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி கடைசியில பொண்ணு தாயோட உண்மையான காதலங்கிற முறையில அவளை கைது செய்யறதை என்னால ஜீரணிக்க முடியல. இருந்தாலும் நான் இன்ஸ்பெக்டர் சார், எங்க ஊரையே காப்பாத்தின பொண்ண நீங்க கைது செய்யதான் தீரணும் நினைச்சா முதல்ல எங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு அப்புறமா எங்க பொண்ணு தாயை நீங்க கைது பண்ணுங்க. தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப ஏன் முடிவை நான் சொல்றேன். அதிகாரிங்கிற முறையில என் கடமையை நான் செய்ய போறேன். ஆனா ஒரு கனவுங்கிற முறையில சட்டத்தோட போராடி என் மனைவியை நிச்சயம் காப்பாத்துவேன். என்ன நம்புங்க.